கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். எனக்கு வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய மகா பரிசுத்த நாமம் மகிமையடையதா. இந்த ஜெயத்து நேர நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் சற்று நேரம் சிந்திக்க தெரிந்து கொண்ட வேத பகுதி லூக்கா 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ஜனங்கள் எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்ற போது இயேசுவும் ஞானஸ்நானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது. ஜெபிப்போம். அன்பும் கிருபையும் இரக்கம் நிறைந்தங்கள் அருமை பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்காக சோதரிக்கிறோம், துதிக்கிறோம் கர்த்தா. இப்போதும் இந்த வார்த்தையின் மூலமாக எங்களோடு பேச வேணுமா ஜெபிக்கிறோம். கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஆமென் நீதியால் நீ திறந்த இருதயத்தை தர வேணுமா ஜெபிக்கிறோம். நாங்கள் இந்த வசனங்களை கேட்டு அதன்படியே நடக்க தேவன் தாமே இரக்கம் செய்ய வேணுமா ஜெபிக்கிறோம் கர்த்தா. எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி உம்முடைய சமூகத்திலே தருகிறோம். சகல துதி கனமை மேல் நமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் அன்புற இந்த பரமபிதாவே, ஆமென். இன்றைக்கு நாம் இயேசுனுடைய முக்கியமான ஜெபங்களை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். இயேசு எப்படி ஜெபித்தார்? இயேசு ரொம்ப ஊக்கமாக ஜெபித்தார். அவரை மாதிரி நம்ம ஜெபிக்க முடியுமான்னா ரொம்ப கஷ்டமான காரியம். ஆனாலும் அவரை மாதிரி ஜெபிக்க நம்ம முயற்சி பண்ணணும். இயேசுவை மாதிரி ஜெபிப்பதற்கு நம்ம முயற்சி பண்ண வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இயேசு எல்லா இடங்களிலும் ஜெயம் எடுப்பதற்கு காரணம் அவருடைய ஜெபம். எப்போதும் பிதாவோடு ஒன்று இசைந்திருந்தார். எனவே பிதாவிடத்தில் கேட்டு தான் எல்லாவற்றையும் செஞ்சதுனால அவருக்கு எல்லாமே ஜெயமாக முடிந்தது. அவர் ஒரு மனுஷ குமாரனாக இருந்தபோதும் ஆமீன் அவர் எப்போதும் தேவனோடு ஜெபித்து ஆமீன் ஜெயம் எடுத்து கொண்டவராக இருந்தார். எல்லா விஷயங்களையும் அவர் ஜெபிக்கிறவராக இருந்தார். நம்ம ஒவ்வொரு விஷயங்களையும் ஜெபிக்கிறவளாக இருக்கணும். ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்ம ஜெயம் எடுப்பதற்காக ஜெபித்து ஒவ்வொரு காரியங்களையும் செய்கிறவங்களாக இருக்கணும். இங்கே முதல்ல இயேசு ஜெபிக்கிறார். லூக்கா 3:21 நாம் ஏற்கனவே படித்த வேத பகுதி. ஜனங்கள் எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்றபோது இயேசுவும் ஞானஸ்நானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது. இயேசு ஞானஸ்நானம் பெறுவதற்காக யோவான் ஸ்நானத்தில் வரும்போது அவர் தடை பண்ணுகிறார். அப்போ எல்லா நீதியை நிறைவேற்ற வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இப்போது எனக்கு இடம் கொடு அப்படின்னு சொன்னோன்னா அவர் இடம் கொடுக்கிறார். எல்லா நீதியை நம்ம நிறைவேற்றணும். ஞானஸ்நானம் என்பது தேவனுடைய நியாயதிகளில் ஒன்றாக இருக்கிறது. அதை நம்ம நிறைவேற்ற வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. அதை தள்ளி போடக்கூடாது. தேவன் ஏற்ற வேளையில் நம்ம ஞானஸ்நானம் பெற வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்போ ஜனங்கள் எல்லாரும் அப்போ வரும் கோபத்துக்கு தேவனுடைய கோபாக்கினைக்கு நரக தண்டனைக்கு தப்பித்து கொள்வதற்காக ஜனங்கள் எல்லாரும் யோவானிடத்தில் ஞானஸ்நானம் பெற்றாங்க. அப்போ இயேசுவும் ஞானஸ்நானம் பெற்றார். அப்போது இயேசு ஞானஸ்நானம் பெற்றோன்னா அப்படி சும்மா இருக்குல்ல. நம்ம ஞானஸ்நானம் பெற்றோன்னா சும்மா இருக்கக்கூடாது, ஜெபம் பண்ணணும். ஞானஸ்நானம் பெற்றோன்னா ஜெபம் பண்ணார். எதுக்குன்னா பரிசுத்த ஆவிக்கா. அநேக நேரங்களில் நமக்கு பரிசுத்த ஆவியானவர் உடனே கொடுக்கப்படவில்லை. நம்ம ஞானஸ்நானம் பெற்ற உடனே கொடுக்கப்படுவதில்லை. அது கொஞ்சம் சிலருக்கு லேட்டாகி கிடைக்கும். அப்படியே உடனே கிடைக்காதவங்களும் இருக்கிறாங்க, உடனே பெற்றுக்கொண்டவங்களும் சிலர் இருக்கிறாங்க. அப்போ இயேசு எப்போதும் ஜெபத்திலே தரித்திருந்த காரணத்தினால இயேசு ஞானஸ்நானம் பெற்றோன்னா அவர் சும்மா இருக்கல, அவர் ஜெபம் பண்ணினார். ஜெபம் பண்ணுகிற வானம் திறக்கப்பட்டது. இயேசு ஜெபம் பண்ணும்போது வானம் திறக்கப்பட்டது. பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு புறாவை போல் அவர் மேல் இறங்கினார். வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, நீர் என்னுடைய நேச குமாரன், உம்மிலே பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. அப்போது ஞானஸ்நானம் என்பது ஒரு முக்கியமான காரியம், முக்கியமான நீதியாக இருக்கிறது, தேவனுடைய நீதியாக இருக்கிறது. அதை நம்ம நிறைவேற்றும் போது பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகிறது. ஒரு பாவி மனம் திரும்பி தன்னுடைய பாவங்களை எல்லாம் இயேசுடைய பாவத்தில் அறிக்கையிட்டு அதிலிருந்து விடுதலை பெற்று மனம் திரும்பி வரும்போது, மனம் திரும்புகிற ஒரு பாவிய நிமித்தமாக பரலோக ராஜ்யத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாகிறது. இயேசு ஞானஸ்நானம் பெற்றபோது மிகுந்த சந்தோஷம். அவர் ஜெபம் பண்ணும்போது வானம் திறக்கப்பட்டது. பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு புறாவை போல் அவரிடத்தில் இறங்கினார். பரிசுத்த ஆவியானவர் இயேசு இடத்துல இறங்குறார். பரிசுத்த ஆவி, இயேசு பரிசுத்த ஆவியினால தான் பிறந்தார். அவர் தாயினுடைய வயிற்றில் இருக்கும்போதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார். இப்போதும் அவர் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுகிறார். வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகிறது.
ஆமென், நீர் என்னுடைய நேசகுமாரன் உம்மில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. ஆமென், நீர் என்னுடைய நேசகுமாரன், இயேசு தேவனுடைய குமாரனாக இருக்கிறார், உண்மையில் பிரியமாயிருக்கிறேன். இயேசு என்ன நோக்கத்துக்காக இந்த உலகத்துக்கு வந்தார் என்று எல்லாருக்குமே தெரியும். இயேசு இந்த உலகத்திலே பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியாக வந்தார். எனவே எல்லாரும் ஆமென் பரிசுத்தம் ஆகணும், எல்லாரும் ரட்சிக்கப்படணும். ஆமென், அது தேவனுடைய சித்தமாக இருக்கிறார். அந்த சித்தத்துக்காக அவர் வந்ததுனால தேவன் அவர் மேல் பிரியமாக இருக்கிறார். இப்போது அவர் ஒவ்வொரு நீதியை நிறைவேற்றும் போது தேவன் அவரிடத்தில் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறார். எனவே நீர் என்னுடைய நேசகுமாரன் உம்மிலே பிரியமாக இருக்கிறேன் என்கிற ஒரு சத்தம் உண்டாயிற்று. அப்போ இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜெபம் பண்ணும்போது பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். பிதாவினுடைய சத்தம் கேட்கிறது. அப்படி ஒரு சம்பவம் நடக்கிறது. இதே போல் நம்மவும் தேவனுடைய சமூகத்தில் ஞானஸ்நானம் பெறணும், பெற்று நல்லா ஜெபிக்கணும், ஜெபித்து பரிசுத்த ஆவிக்காக காத்திருந்து ஜெபிக்கணும். ஜெபித்து பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும் போது நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக மாறுகிறோம் என்பதில் சந்தேகம் இல்லை. இயேசு அப்படி பரிசுத்த ஆவியினால் நிறைந்த உடனே அப்படி சும்மா இருக்கல. 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், லூக்கா 4:1 சொல்லுகிறது, இயேசு பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்தரத்திலே கொண்டு போகப்பட்டார். அங்கே தனியாக போகிறார். வனாந்தரத்திலே தனி ஜபம் 40 நாள் ஒன்றும் புசிக்காமல் இயேசு வனாந்தரத்தில் இருக்கிறார். அப்போ வனாந்தரத்திலேருந்து ஜெபம் பண்ணுகிறார் 40 நாள். அப்படி பெரிய உபவாச ஜபத்திலே மிகுந்த மகிமை காணப்படுகிறது. நம்ம உபவாசித்து ஜபிக்கிறவளாக இருக்கணும். அதற்கு இயேசுவை முன்மாதிரியாக இருந்திருக்கிறார். அவர் 40 நாள் இரவும் பகலும் ஒன்றும் புசியாமல் இருந்தார். அப்படி இருந்து ஜெபம் பண்ணார். அப்படி ஜெபம் பண்ணனால சாத்தான் பலவிதமான கேள்விகளை இயேசுவிடத்தில் கொண்டு போடும்போது, சாத்தான் பலவிதமான சோதனைகளை கொண்டு போடும்போது, அந்த சோதனையிலிருந்து ஜெயிப்பதற்கு அந்த உபவாச ஜெபம் மிகவும் அவசியமாக இருந்தது. தொடர்ந்து இயேசு எங்கே போகிறாரோ அங்கே எல்லாமே ஜெயமாக இருந்ததற்கு காரணம் இயேசு தேவனுடைய பாதத்தில் அதிகமாக காத்திருந்து ஜெபித்ததுனால, உபவாசித்து ஜெபித்ததுனால அது நிறைவேற இருந்தது. எனவே நம்ம ஜெபத்தில் உறுதியாக இருக்கணும். ஜெபத்தை பற்றி சொல்லும்போது இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள், சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்கள், இப்படியெல்லாம் சொல்லப்படுகிறது. இப்படி அநேக காரியங்கள் சொல்லப்படுகிறது. ஜெபந்தான் முக்கியம். ஜெபம் இல்லாமல் ஜெயமே கிடையாது. ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் ஜெபிக்காமல் இருந்தால் எந்த விதத்தில் நம்ம ஜெயம் எடுக்க முடியாது. எனவே சாத்தான் ஜெபத்தை எப்படி தடை செய்யலாம் என்பதை தான் பார்ப்பான். இயேசு நமக்கு பலன் தருகிறவராக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்மை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். எனவே நம்ம காத்திருந்து ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும், உபவாசித்து ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். இயேசு சொன்னார், இவ்வகை பிசாசுகள் உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் அன்றி வேறொரு வகையிலும் போகாது. அப்படின்னா எந்த வகையான பிசாசுகளை மேற்கொள்வதற்கு உபவாசமும் ஜெபமும் மிகவும் அவசியமாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சாத்தானுடைய எல்லா செயல்களையும் நம்ம ஜெயிப்பதற்கு தேவனுடைய பாதத்தில் அதிகமாக காத்திருந்து ஜெபிக்கணும். அடுத்து லூக்கா 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது, அவரோ வனாந்தரத்தில் தனித்து போய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். அப்படி நிறைய பேர் வந்தாங்க இயேசுடத்தில். எல்லாருக்கும் இயேசு சுகமளிக்கிறார். இயேசுடத்தில் சுகமளிக்கிற வல்லமை வெளிப்பட்டது. அந்த வல்லமை வெளிப்பட்டது. அப்படி எல்லாரும் கூடியிருந்தாங்க. அப்படி நிறைய பேர் வராங்க, ஜெயம் எடுக்கிறாங்க, அநேகருக்கு விடுதலை கொடுக்கிறார். எல்லாருக்குமே விடுதலை. இயேசுடத்தில் யாருமே தோல்வியோடு போனது கிடையாது. எல்லாருக்குமே விடுதலை கொடுத்து அனுப்பினார். அப்போ ஆனால் எப்போதும் அவர் ஜெபம் பண்ணுகிறவராக இருந்தார். அவரோ வனாந்தரத்தில் தனித்து போய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். அவர் வனாந்தரத்தில்னா காட்டில் தனியாக போய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். தனி ஜெபம் மிக முக்கியமாக இருக்கிறது. தனி ஜெபத்தில் அநேக ஜெயம் நம்ம எடுக்க முடியும். தனித்து ஜெபம் பண்ணுவது மிகவும் அவசியமாக இருக்குது. தனி ஜெபம், தனித்து போய் ஜெபம் பண்ணார். சீசரோட ஜெபம் பண்ணார். பல விதங்களில் இயேசு ஜெபம் பண்ணார். இந்த இடத்துல வனாந்தரத்தில் போய் தனியாக ஜெபம் பண்ணார். நம்முடைய தனி ஜெபம் முக்கியமாக இருக்கிறது. யாக்கோபு ஜெபித்தார், ராத்திரி முழுவதும் ஜெபித்தார், போராடி ஜெபித்தார். குடும்பத்தை எல்லாம் அக்கறைப்படுத்தி விட்டு அவர் தனித்திருந்து ஜெபம் பண்ணார். தனித்து இருந்து ஜெபம் பண்ணுவதும் போது தான் தேவனுடைய வல்லமை அதிகமாக வெளிப்பட்டது. அவரிடத்தில் உள்ள குறைகளெல்லாம் தேவன் சுட்டி காட்டி அதையெல்லாம் அவர் விட்டு அழுது புலம்பி அவர் ஜெபித்த போது எல்லாமே ஜெயமாக முடிந்தது. மறுநாள் அவருடைய சகோதரனாக ஏசாவை ஒரு பயமின்றி அவர் சந்திக்க முடிந்தது. அதற்கு காரணம் அந்த போராட்ட ஜெபம்.
போராட்ட ஜெபத்தில் தான் அவர் ஜெயம் எடுத்தார். அவர் மனுஷனையும் தேவனையும் மேற்கொண்டார் என்று அங்கே சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு ஜெபம், தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் போராடி ஜெபித்தார். இயேசு தனியாக ஜெபம் பண்ணார், தனித்து ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். எனவே தான் இயேசுடைய வாழ்க்கையில் எல்லாமே ஜெயமாக இருந்தது. அப்போராட்டத்தில் எல்லாம் அநேக பிணியாளிகளை இயேசு குணமாக்கினார். இப்படி அநேக காரியங்கள் நடந்ததற்கு காரணம் இயேசுடைய தனிப்பட்ட ஜெபம். அவர் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறவராக இருந்தார், ஒவ்வொரு நிமிஷமும் ஜெபிக்கிறவர் இருந்தார், எல்லாவற்றிலேயும் பிதாவை முன்வைத்து நடந்து கொள்கிறவராக இருந்தார். அப்படி ஜெபித்தபடியினால தான் அவருடைய வாழ்க்கை ஜெயமாக இருந்தது. தானியேல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. தானியேலோ என்றால் அந்த பத்திரத்து கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகளை திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினமும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். அப்போது தாவீதுக்கு தானியேலுக்கு அது ஒரு பழக்கமாகவே இருந்தது. அவருக்கு ஜெபிக்கக்கூடாது. அரசு அந்த நாட்டு ராஜாவை தவிர வேறு யாரிடத்துலையும் ஒரு மன்றாட்டும் வைக்கக்கூடாது. தானியேலை பிடிப்பதற்காகவே ஒரு சட்டம் பிறப்பிக்கப்படுகிறது. தானியேலை ஜெபம் பண்ணுவதிலிருந்து பிடிப்பதற்காகவே கங்கணம் கட்டி அவருடைய எதிரிகள் எல்லாம் அவரை எப்படியாவது பிடிக்கணும். அவரிடத்தில் ஒன்றுமே குறை கண்டுபிடிக்க முடியல. அவர் பரிசுத்தவானாக இருந்தார், உத்தமனாக இருந்தார், உண்மையுள்ளவராக இருந்தார். எனவே அவரிடத்தில் ஒரு குறையும் கண்டுபிடிக்க முடியலை. இப்போது அவர் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். 3 வேளை தவறாமல் ஜெபித்துட்டு இருந்தார். அப்படி நம்ம ஒரு ஜெப பழக்கத்தை நம்ம உண்டு பண்ணணும். அட்லீஸ்ட் காலையிலையும் நைட்லேயும் நம்ம ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். இடையில நம்ம வேலைகளுக்கு போகும்போது தருணம் கிடைத்தால் ஜெபிக்கணும். மற்றபடி நம்ம ஜெபம் பண்ணுவர்களாக இருக்கணும். அவர் அவருடைய பழக்கம் எப்போதுமே அவர் அப்படி ஜெபிக்கிறவர். அதை வச்சு தான் அவரை எப்படியாவது பிடிச்சிடலாம் அப்படி தான் அவங்க எதிரிகள் சூழ்ச்சி பண்ணாங்க. அப்போ அவர் என்ன செய்கிறாருன்னா, தினம் 3 வேளை ஜெபம் பண்ணார். தான் தேவனுக்கு முன்பாக முழங்கால நின்று ஜெபம் பண்ணார், ஸ்தோத்திரங்களை எல்லாம் செலுத்தினார். ஜெபம் பண்ணார், முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ணார், ஸ்தோத்திரங்களை எல்லாம் செலுத்தி அப்படி ஜெபித்தார். எதிரிகள் பார்க்குறாங்க, இவர் பிடிச்சாச்சு, இவர் ராஜாவை தவிர அவருடைய இயேசு ராஜாவை அல்லது தேவாதி தேவனை அவர் நோக்கி ஜெபம் பண்ணுகிறார். அதுதான் அவருக்கு ஜெயமாக இருந்தது. அந்த ஜெபத்தை அவர் விட்டிருந்தாருன்னா எல்லாமே தோல்வியாக முடிந்திருக்கும். அவர் அந்த ஜெபம் பண்ணினபடினாலே சிங்கத்தின் வாயை தேவன் ஒரு தூதனை அனுப்பி சிங்கத்தின் வாய். எனவே சிங்கத்தின் வாயிலிருந்து தப்புவதற்கு அந்த ஜெபம் அவருக்கு உதவியாக இருந்தது. இயேசு ஜெபம் பண்ணி தான் எல்லாவற்றிலையும் ஜெயம் எடுத்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் எல்லாவற்றிலும் ஜெபம் பண்ண இப்போதும் ஜெபம் பண்ணுறவங்களாக இருக்கணும். அப்போ எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் பண்ணுறவர்களாக இருக்கணும். அப்போ தான் நம்ம ஜெயம் எடுக்க முடியும். லூக்கா 6ஆம் அதிகாரம் 12 படிக்கும்போது, அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். பொழுது விடிந்தபோது அவர் தம்முடைய சீசர்களை வரவழைத்து அவர்களில் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார். அப்போ இயேசு மலையின் மேல் ஏறி ராத்திரி முழுவதும் தூங்காமல் ஜெபிச்சார். விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், அட்லீஸ்ட் 1 மணி நேரமாவது ஜெபிக்கக்கூடாதா அப்படின்னு இயேசு சீசர்களை பார்த்து கேட்டார். அப்போது ஜெபம் முக்கியம் அவசியமாக இருந்தது. ஜெபிக்க தன்னுடைய சீசர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். அப்படி ஜெபம் முக்கியமாக இருக்கிறது. 1 மணி நேரமாவது நம்ம ஜெபிப்பது மிகவும் அவசியம். நம்ம என்னன்னா சோதனைக்கு உட்படாமல் இருப்பதற்கு 1 மணி நேரம் ஜெபம் பண்ணோம். இன்னும் தேவனுடைய கிருபைகள் வல்லமைகள் இதையெல்லாம் பெற்றுக்கொள்வதற்கு இன்னும் அதிகமான ஜெபம் நம்ம அதிகமான நேரம் ஜெபிக்கிறவா எடுக்கணும். இயேசு மலையின் மேல் ஏறி தனியாக போய் ஜெபம் பண்ணார். மலையின் மேல் ஏறி ராத்திரி முழுவதும் ஜெபம் பண்ணார். காலையில் வந்தார், பொழுது விடிந்த போது வந்தார். எல்லா சீசன்லையும் கூப்பிட்டு அதில் 12 பேரை தெரிந்து கொள்ளுகிறார். அப்போ இயேசு சரியான தெரிந்து கொள்ளுதல் நம்ம செய்வதற்கு அவர் பிதாவிடத்திலே ஜெபிப்பது மிகவும் அவசியமாக இருந்தது. அப்போ ராத்திரி முழுவதும் ஜெபம் பண்ணிட்டு தான் அந்த காரியங்களில்
அந்த சீசர்களை தெரிந்து கொள்வதிலே அவர் இடைப்பட்டார். அடுத்து வந்து லூக்கா 9:18, பின்பு அவர் தமது சீசரோட கூட தனித்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கையில் அவர்களை நோக்கி, ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அப்போ வந்து சீசர்களோடு சேர்ந்து ஜெபம் பண்ணார். எப்போதுமே அந்த ஜெபத்துக்கு கூட்டிகிட்டு போகும்போது யாக்கோபு, யோவான், பேதுரு 3 பேரையும் எப்போ கூட்டிகிட்டு போவார். ஆமாம், மற்றபடி இத்தனை சீசர்னு சொல்லப்படலை. ஒருவேளை 12 சீசர்களோடு இருந்திருக்கலாம். அவர் தம்முடைய சீசரோடு கூட தனித்து ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். சீசரோடு சேர்ந்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும்போது அப்போ வந்து ஜனங்கள் யார் என்று கேட்கும்போது இவர் மட்டும் சொல்கிறார், பேதுரு இயேசு தேவனுடைய குமாரன் என்று சொன்னார். அதான் 20ஆம் வசனம் சொல்லுகிறது, பேதுரு பிரதித்திரமாக நீ தேவனுடைய கிறிஸ்து என்றார். அப்படி வந்து இயேசு தான் கிறிஸ்து அப்படின்னு உள்ளதை பேதுருவுக்கு தேவன் வெளிப்படுத்தினார். அப்போ வந்து அந்த இடத்துல வந்து நம்ம பார்க்கிறது, நம்ம இயேசு தன்னுடைய சீசரோடு கூட ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தார். அந்த அதிகாரத்தில் இன்னும் ஒரு ஜெபம் இருக்கிறது. அதனுடைய லூக்கா 9:28, இந்த வார்த்தைகளை சொல்லி ஏறக்குறைய 8 நாளுக்கு பின்பு அவர் பேதுருவையும் யோவானையும் யாக்கோவையும் கூட்டிக் கொண்டு ஜெபம் பண்ணுகிறதுக்கு ஒரு மலையின் மேல் ஏறினார். இயேசு ஒரு மலையின் மேலே ஏறி ஜெபம் பண்ணார். 3 சீசரில் கூட்டிகிட்டு போகிறார். கூட்டிகிட்டு போய் வல்லமையோடு ஜெபிக்கிறார். ஜெபிக்கும்போது அவர் ஜெபம் பண்ணுகையில் அவருடைய முக ரூபம் மாறிட்டு அவருடைய வஸ்திரம் வெண்மையாக பிரகாசித்தது. மறுரூப மலை என்று நம்ம சொல்லுகிற இடம். அப்போ வந்து இயேசு மறுரூபமானார். இயேசு மறுரூபமாகி அவங்க உயிர்த்தெழுந்த பின்பு எப்படி இருப்பாங்க என்பதை இயேசு வெளிப்படுத்தினார். எலியாவும் மோசையும் இயேசுவோடு பேசுகிறவர்களாக அங்கே வெளிப்பட்டாங்க. அந்த மறுரூப மலையில் இயேசு அவர்களை எப்படி ஜெபம் பண்ணும்போது சொல்லி அவருக்கு காண்பித்தது. மரித்த பின்பு இயேசு அந்த இதில் 27ஆம் வசனம் லூக்கா 9:27, இங்கே நிற்கிறவர்களில் சிலர் தேவனுடைய ராஜ்யத்தை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்னு சொன்னார். இந்த வார்த்தையில் சொன்னதுக்கு அப்புறம் தான் 8 நாட்களுக்கு பின்பு மலையில் போய் ஜெபம் பண்ணார். அப்படி ஜெபம் பண்ணும்போது தான் இயேசு மறுரூபமாகிறார். அப்போ வந்து உயிர்த்தெழுதல் எப்படி இருக்கும், தேவனுடைய ராஜ்யம் எப்படி இருக்கும், தேவனுடைய ராஜ்யம் எப்படி இருப்பது என்பதை அந்த 3 சீசரும் பார்த்தாங்க. அவங்க பாக்கியவாங்க. அவர் வந்து இயேசு மறுரூபமாகிறார். எலியாவும் மோசையும் அங்கே வெளிப்படுறாங்க. வெளிப்பட்டு தேவனுடைய ராஜ்யம் எப்படி இருக்கும் என்பதை அவங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். அப்போ மறுரூபமாகறாங்க. நம்ம வந்து இப்படி தேவனை தரிசிப்பதில்லை. நம்ம மரித்தாலும் உயிர்த்தெழுந்து தேவனை தரிசிப்போம். நம்ம மறியாமல் இருந்தால் நம்ம மறுரூபமாகி தேவனை தரிசிப்போம். இயேசு வரும்போது அதுதான் நடக்கும். அப்போ அதை தான் இங்கே காண்பித்து கொடுக்குறா. இப்போ இவங்க மோசே வந்து தேவனால் அடக்கம் பண்ணப்பட்டவர். அவர் வந்து எலியா வந்து தேவனால் எடுத்துக்கொள்ளப்பட்டவர். இப்படி போய் 2 பேரும் வருவாங்க. ஒன்று வந்து மரித்த பின்பு மறுரூபமாகி வரவங்க, இன்னொன்று மரிக்காமலேயே மறுரூபமாகிறவங்க. எலியா அப்படி தான் மறுரூபமாகி போனார். மோசே தேவனால் அடக்கம் பண்ணப்பட்டு இப்போது மறுரூபமாகி தான் அந்த மறுரூப மலையில் வந்திருக்கிறார். இப்போ அப்படி 2 விதத்தில் வருவாங்க அப்படின்னு சொல்வதை காண்பிப்பதற்கு தான் இயேசு அங்கே அந்த மலையிலும் போய் ஜெபம் பண்ணார். ஜெபம் பண்ணி தான் இயேசு வந்து எல்லாவற்றையும் செய்கிறவராக இருந்தார். மறுரூபமாகி அவங்க வெளிப்படுத்தி அவர் பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. பேதுரு சொல்கிறார், இங்கேயே இருந்துருவோம், நமக்கும் தேவனுடைய சமூகத்தில் இருந்து மறுரூபமாகி நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் நம்ம புதிதாகிட்டே இருக்கணும், மறுரூபமாகிட்டே இருக்கணும். நம்முடைய மாம்ச சுபாவங்கள், நம்முடைய கோபங்கள், எரிச்சல்கள், கசப்புகள், வைராக்கியங்கள் இதெல்லாம் குறைச்சி இந்த உலக ஆசா பாசங்கள், இச்சைகள் எல்லாவற்றையும் விட்டு தேவனிடத்தில் இன்னும் நெருங்கி சேருகளாக இருக்கும்போது நம்ம ஒவ்வொரு நாளும் மறுரூபமாகிட்டே இருப்போம். பரிசுத்த ஆவிக்குள்ள அதிகமாக ஜெபிக்கும்போது இந்த கிருபைகள் நமக்கு கிடைக்கிறது. உலகத்தை ஜெயிக்கிற கிருபை, பாவத்தை ஜெயிக்கிற கிருபை, சாத்தானை ஜெயிக்கிற கிருபை நம்ம அதிகமாக தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கும்போது நமக்கு கிடைக்கிறதா இருக்குது. எனவே நம்ம ஒவ்வொரு நாளும் மறுரூபமாவது அவசியமாக இருக்கிறது. என்றைக்குமே நம்ம சண்டைக்காரர்களாட்டு, கோபக்காரங்களாட்டு, மற்றவங்களை அவதூறு செய்கிறவங்களாட்டு, கசப்புள்ளவங்களாட்டு, வைராக்கியம் வச்சிருக்கிறவங்களா இருக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் உண்டாகணும். நம்முடைய குணங்களில் மாற்றம் உண்டாகணும். அதுதான் இயேசுவை போல நம்ம மாறுவது. இயேசு தம்மை போல மாற்றுவதற்காக தான் இந்த உலகத்தில் வந்தார். எனவே இயேசுவை போல மாறுகிற நாம் ஒவ்வொரு நாளும் இயேசுவோட பாதத்தில் காத்திருந்து அதுக்காக கேட்கணும். ஒவ்வொரு நாளும் என்னை உண்மை போல மறுரூபமாக்குங்க அப்படின்னு கேட்கும்போது தேவன் நம்மை மறுரூபமாக்குறவராக இருக்கிறார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம்,
தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தார்களோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாவதற்கு முன் குறித்திருக்கிறார். நம்ம அவரை மாறுவோம். அதுக்கு தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். யாரே தேவனை அழைச்சாரோ அல்லது தேவன் யாரை முன் குறித்தாரோ அவர்கள் தேவனுடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக மாறுவதற்காக அவர்களை முன்குறித்திருந்தார். இயேசு அந்த சாயலாக மாறிவிட்டார். இயேசு மரித்து உயிர்த்தெழுந்த பின்பு அந்த சாயலாக மாறிவிட்டார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மைமைப்படுத்தியும் இருக்கிறார். அப்போது முன்குறித்தது சும்மா வச்சிருக்கல, அவங்களை அழைக்கிறார். இயேசு எல்லாரையுமே அழைக்கிறார். இன்னொருத்து வாருங்கள் என்று அழைக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்குறார். எதுக்கு அழைக்கிறார்னா நம்மளை நீதிமான்களாக்குவதற்காக. எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மைமைப்படுத்தியும் இருக்கிறார். அவங்கள தான் மைமைப்படுத்துவார். இப்படியே நம்ம ஒவ்வொரு நாளும் தேவனுடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பானவர்களாக மாறுவது தான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் பல தோல்விகள் வருகிறது. நம்ம பரிசுத்தமாக முடியுமா அப்படின்ற கேள்வி கூட சில நேரங்களில் ஏற்படலாம். ஆனால் தேவனை சார்ந்து இருக்கும்போது எல்லாவற்றிலும் பரிசுத்தம் தருகிறவராக இருக்கிறார். அதற்கு நம்ம செய்ய வேண்டிய அவசியமான காரியம் நம்ம உபவாசிக்கணும், ஜெபிக்கணும், இன்னும் அதிகமாக தேவனிடத்தில் கிட்டி சேருவதற்கு அவசியமாக இருக்கிறது. அடுத்து லூக்கா 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் ஒரு இடத்தில் ஜெபம் பண்ணி முடிந்த முன்பு அவருடைய சீசர் ஒருவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தன் சீசருக்கு ஜெபம் பண்ண போதித்தது போல நீங்களும் போதிக்க வேண்டும் அப்படின்னு கேட்குறார். ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. ஜெபம் பண்ணி முடிஞ்சாச்சு. சீசர்கள் இருக்காங்க. அவங்கள ஒருவர் கேட்குறாரு, யோவான் ஜெபம் பண்ணது கற்றுக் கொடுத்துருக்கிறாரு, நீங்களும் கற்றுத்தரணும் அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிற போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அன்றன்று எங்களுக்கு தாரும், எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும், நாங்கள் எங்களிடத்தில் கடன்பட்ட இவனுக்கு மன்னிக்கிறோமே, எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்து கொள்ளும் என்று சொல்லுங்கள் என்றார். இப்படி தான் அவர் ஜெபம் பண்ண கற்றுக் கொடுத்தார். இது மாடல் ஜெபமாட்டு இயேசு கற்றுக் கொடுத்ததை நம்ம பார்க்க முடியும். இப்படி இயேசு எல்லாருக்கும் ஜெபம் பண்ணணும், நீங்கள் எல்லோரும் ஜெபம் பண்ணணும்னு சொல்லியதை அநேக இடங்களில் வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார். ஜெபம் பண்ணுவது மிகவும் அவசியமாக இருக்கிறது. அந்த லூக்கா 19:46 இப்படி சொல்லுகிறது. 19:46, என்னுடைய வீடு ஜெப வீடாக இருக்கிறது என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர்கள். அங்கே சொல்லப்படுகிறது, என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடாக இருக்கிறது என்று எழுதப்படுகிறது. அப்போது தேவனுடைய ஆலயம் அது ஜெப வீடாக இருக்கிறது. அது நீங்கள் கள்ளர் குகை ஆக்கிட்டீங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போது ஜெப வீடு தான் அந்த தேவனுடைய ஆலயத்துக்கு பேர் ஜெப வீடு. அங்கே எப்போதும் ஜெபம் நடந்து கொண்டு இருக்கணும். நம்ம ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். தேவனுடைய ஆலயத்தில் ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். ஏசாயா 56:7 சொல்லுகிறது, நான் என் பரிசுத்த பர்வத்துக்கு கொண்டு என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். ஜெப வீட்டில் இருப்பது மிக மகிழ்ச்சி. தேவனுடைய பாதத்தில் இருப்பது, தேவன் தங்குகிற ஆலயத்தில் இருப்பது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. என் ஜெப வீட்டில் கொண்டு அவர்களை மகிழ பண்ணுவேன். அவருடைய சர்வாங்க தகன பலிகளும் அவருடைய பலிகளும் என் பீடத்தில் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு, எல்லாருக்கும் ஜெப வீடு. நம்ம ஜெபித்து ஜெயம் எடுக்கிற இடம்தான் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது. அங்கே போய் நம்ம அதிகமாக ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். இயேசு அதிகமாக ஜெபிக்கிறவராக இருந்தார். இயேசுடைய வாழ்க்கை முழுவதும் ஜெபம் நிறைந்ததாக இருந்தது. எங்கே போனாலும் ஜெபம், ராத்திரி முழுவதும் ஜெபம், பகலில் முழுவதும் ஊழியம். அப்படி அவர் செய்து கொண்டிருந்தபடினாலே அவருக்கு ஜெயம் கிடைத்தது. நம்ம அதிகமாக ஜெபிக்கணும், பகலில் ஜெபிக்கணும், ராத்திரி ஜெபிக்கணும், எப்பொழுதும் ஜெபிக்கிறவளாக இருக்கணும். ஜெபித்தாதான் ஜெயம் எடுக்க முடியும். லூக்கா 22:32, நானோ உன்னுடைய விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உன்னத்தில் வேண்டிக் கொண்டேன், நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை சிறப்படுத்து. இது பேதுருவுக்காக தேவனிடத்தில் இயேசு வேண்டிக் கொண்டது. அந்த பேதுருவுக்கு பெரிய சோதனை வரப்போகுது. அந்த சோதனையிலிருந்து பேதுரு தப்பித்து ஜெயம் எடுக்கணும், அதுக்காக ஜெபித்தார். இயேசு கெத்செமனே தோட்டத்திலே ஜெபம் பண்ணது லூக்கா 22:41 சொல்லப்படுது. அவர்களை விட்டு கல்லறை தூரம் அப்புறம் போய் முழங்கால் படிக்கிட்டு, பிதாவே உமக்கு சித்தமானால்
இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக்கடவது என்று சொல்லி ஜெபம் பண்ணார். அங்கே ஜெபம் பண்ணார். கெத்செமனே தோட்டத்தில் நாளைக்கு பெரிய காரியங்கள் நடக்க போகுது, பெரிய சிலுவை மரணம் வருகிறது, எல்லாருக்காகவும் இயேசு அடிக்கப்பட போகிறார். எனவே இயேசு கருத்தாக ஜெபம் பண்ணார். ஜெபம் பண்ணோன்னே அவர் மிகவும் வியாகுலப்பட்டு கண்ணீரோடு பலத்த சத்தத்தோடு பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணார். பிதாவை அவர் அந்த இதை அவருடைய சிலுவை மரணத்தை அவர் மாற்றி போடல. இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் கூடுமானா நீங்கட்டும், என்னுடைய சித்தப்படி இல்லை உங்களுடைய சித்தப்படியே ஆக்கணும். நம்ம ஜெபம் பண்ணும்போது தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். அவருக்கு அந்த பாத்திரம் மாற்றலை, ஆனால் தூதர்கள் அவரை தேற்றினார்கள், பலப்படுத்தினார்கள். மறுநாளில் இயேசு அந்த உலகத்துக்காக மரித்து ஜெயம் எடுத்தார். இயேசு எல்லா இடங்களிலும் ஜெயம் எடுப்பதற்கு அவருடைய ஜெபம் ஆதாரமாக இருந்தது. ஜெபத்தினால தான் இயேசு எல்லாவற்றையும் ஜெயித்தவராக காணப்பட்டார். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஜெயம் எடுப்பதற்கு, நாம் தோல்வி அடைந்த இடங்கள்ல எல்லாம் ஜெயம் எடுப்பதற்கு மிகவும் அவசியமாக ஜெபமாக காணப்படுகிறது. எல்லா நேரத்திலையும் நம்ம ஜெபிக்கணும். ஜெபிக்கிறது மட்டுமில்லை, அதற்கு ஜெபிக்கிறதுக்கு நம்ம ஒரு கிரமமான நேரத்தை ஒதுக்கணும். அதிக நேரத்தை ஒதுக்கி ஜெபிக்கணும். நமக்காக ஜெபிக்கணும், தேசத்துக்காக ஜெபிக்கணும். தானியேலை போல 3 வேளையும் தவறாமல் ஜெபிக்கணும். நம்ம ஜெபிப்பதற்கு தேவனுடைய கிருபை நம்ம பெற்றுக்கொண்டு ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும், உபவாசித்து ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். அப்போது அது ஜெபம் மிகுந்த பலன் உள்ளதாக இருக்கும். ஜபாபி ஊற்றுமையா ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே, ஜபாபி ஊற்றுமையா ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஸ்தோத்திர பலி விண்ணப்ப ஜெபம், ஸ்தோத்திர பலி விண்ணப்ப ஜெபம், எந்நேரமும் நான் ஏறெடுக்கணும், எந்நேரமும் நான் ஏறெடுக்கணும். ஜப ஆவி ஊற்றுமையா ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே, ஜப ஆவி ஊற்றுமையா ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. உபவாசித்து உடலை ஒருத்து, உபவாசித்து உடலை ஒருத்து ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணுமே, ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணுமே. ஜபாவி ஊற்றுமையா ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே, ஜபாவி ஊற்றுமையா ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. தானியேல் போல 3 வேளையும், தானியேல் போல 3 வேளையும் தவறாமல் நான் ஜெபிக்கணுமே, தவறாமல் நான் ஜெபிக்கணுமே. ஜப ஆவி ஊற்றுமையா ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே, ஜப ஆவி ஊற்றுமையா ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஜெபிப்போம். அன்பும் கிருபையும் இறக்கம் நிறைந்த எங்கள் அருமை பிதா, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்காமை சோதரிக்கிறோம் துதிக்கிறோம். கத்தா இயேசு இந்த உலகத்திலேருந்து ஜெபித்து ஜெயம் எடுத்ததை குறித்து தியானிக்க எங்களுக்கு அந்த கிருபைக்காக சோத்திரம். அப்பா, இயேசுவை போல ஜெபிக்க உங்களுடைய கிருபை தர வேணுமா ஜெபிக்கிறோம். கத்தா அதுக்கு தடையாக இருக்கிற சோர்வுகள் சோம்பல்கள் எல்லாவற்றையும் எங்களை விட்டு மாற்ற வேணுமா ஜெபிக்கிறோம். உபவாசித்து ஜெபிக்க உங்களுடைய பலனையும் கிருபையும் தர வேணுமா ஜெபிக்கிறோம். கத்தா இந்த ஜெபத்தில் பங்குண்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கணுமா ஜெபிக்கிறோம். பலவிதமான தேவையோடு இருக்கிறவருடைய தேவைகளை தேவந்தாமை சந்திக்க வேணுமா ஜெபிக்கிறோம். எல்லாருக்கும் நல்ல சுகத்தையும் பலனையும் கட்டளையிட வேணுமா ஜெபிக்கிறோம். கிருபையுள்ளவரை அதிகமாக இடத்தில் கிட்டி சேர ஒவ்வொருவருக்கும் உடைய கிருபை தர வேணுமா ஜெபிக்கிறோம். எங்களை நாங்கள் அநேக குறை உள்ளவர்கள். கத்தா எல்லா குறைகளையும் தேவந்தாமை எங்களை விட்டு அகற்றி போடணுமா ஜெபிக்கிறோம். இன்னும் பரிசுத்தமாக ஜீபிக்க உடைய பலனை அதிகமாக தர வேணுமா ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஆட்கொண்டு நடத்த வேணுமா ஜெபிக்கிறோம். கத்தாவை விதவைகளையும் திக்கெட்ட பிள்ளைகளையும் ஆதரிக்க வேணுமா ஜெபிக்கிறோம். எல்லா தேவைகளையும் சந்தித்து கொடுக்க வேணுமா ஜெபிக்கிறோம். கத்தா ஆஸ்பத்திரியிலும் வீடுகளிலும் சுகவீனத்தோடு இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவளை தேவன் தொட்டு சுகமாக்க வேணுமா ஜெபிக்கிறோம். சாத்தானுடைய கண்ணிகளிலிருந்து ஒவ்வொருவரையும் தேவந்தாமை மீட்டு காத்துக்கொள்ள வேணுமா ஜெபிக்கிறோம். எல்லாரையும் விபத்துகளுக்கு விலைக்கு பாதுகாத்து கொள்ள வேணுமா ஜெபிக்கிறோம். கத்தா
உம்முடைய ஆசீர்வாதங்களோடு நிறைவாக தங்கியிருக்கணுமாய் செபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உம்முடைய சமூகத்திலே தருகிறோம். சகல துதி கனமையும் நமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் அன்பு இந்த பரம்பிதாவே, ஆமென். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம்.